தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புதிய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக பொதுச் செயலாளராக இருந்தவர் முத்தரசன். இவர் தானா பாண்டியன் அவருடைய ஆதரவாளர். பாண்டியன் என்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஊழல் கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிவிட்டது, ஊழல் கட்சியாக மாறிவிட்டது. பாண்டியன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரான பின்பு அந்த கட்சிக்காரர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக மாறிவிட்டார்கள். திமுகவிடமும் அதிமுகவிடமும் கை நீட்டி காசு வாங்குபவர்களாக மாறிவிட்டார்கள். பாண்டியன் அந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகிய பொழுது தன்னுடைய ஆதரவாளரான முத்தரசனை பொதுச் செயலாளர் ஆக்கினார். கடந்த 10 ஆண்டுகளாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக இருந்த முத்தரசன் அவர்கள் திமுகவிடம் அனுசரித்து போனார். திமுக அமைச்சர்களிடம் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கையூட்டாக பெற்றார். மேலும் தொழிற்சங்கத்திடம் கையூட்டாக பணம் பெற்றார். தொழில் அதிபர்களிடம் பணம் வசூலித்தார். மேலும் கட்டட ஒப்பந்ததாரர்கள், பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்களிடம் மாதம் மாதம் கமிஷன் வாங்கினார். இவர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கரைபடிந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிவிட்டது. இவருடைய பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது. ஆனால் பதவியில் நீடிப்பதற்காக மு.க. ஸ்டாலின் மூலமாக தேசிய தலைமைக்கு பரிந்துரை செய்தார். ஆனால் மு.க. ஸ்டாலின் இவரை கண்டுகொள்ளவில்லை. அடுத்த கட்சி விவகாரங்களில் தன்னுடைய கட்சி தலையிடாது என்று தெரிவித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் புதிய பொதுச் செயலாளர் தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. சென்னையில் நடைபெற்ற மாநில பொதுக்குழுவில் நேற்றைய தினம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய பொதுச் செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பொதுவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு நல்ல பெயர் இருந்தது. பொது உடைமை கட்சி, சித்தாந்த ரீதியாக செயல்படுகின்ற கட்சி, நேர்மையான கட்சி என்று. ஆனால் தற்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நல்ல மதிப்பு கிடையாது. அது கரைபடிந்த கம்யூனிஸ்ட் கட்சி, ஊழல் கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிவிட்டது. தற்பொழுது இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக வீரபாண்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.